ஒடிஷா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய கோகோ போட்டியில் பங்கேற்க தமிழக அணி வீரர்கள் மயிலாடுதுறையில் இருந்து புறப்பட்டனர். 57வது தேசிய ஆண்கள் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிஷா மாநிலம் பூரியில் மார்ச் 31ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாடு கோகோ அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி மயிலாடுதுறை மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஏற்று நடத்திய 6 நாள் பயிற்சி முகாமில் சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சிவகங்கை, ஈரோடு, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்பதற்காக ஒடிஷா மாநிலத்துக்கு ரயில் மூலம் புறப்பட்டனர். இவர்களுக்கு மாவட்ட கோகோ அசோசியேஷன் தலைவர் ரஜினி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவுக்காக விளாண்டு கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு பிளேயர். இந்த வருஷம் ஜனவரி 13 to 19 கோகோ வேர்ல்டு கப் ஃபஸ்ட் டைம் நடத்துனாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே பிளேயர் நான் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம தான் சாம்பியன்ஸ் ஆனோம். ஒடிசாவில் பூரியில் நடக்கக்கூடிய 57வது ஆண்கள் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதில் தமிழ்நாடு டீம் சார்பாக எங்களுக்கு ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கேட்டாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேர்ல்டு கப் ஆன பிளேயரு, ஏஷியன் கப் ஆன பிளேயர்ஸ் உள்ளடக்கிய ஒரு நல்ல டீம் போகிறாங்க. இந்த டீம் கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிச்சு வருவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பசங்களுக்கும் நல்ல ஸ்பிரிட்டாக இருக்காங்க. இந்த மேட்சை பார்த்தோம், ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டோட ஈடுபட்டுருக்காங்க.